ஆமாலே மிருகமாடாது. வணக்கம் நேர்களே, வெல்கம் பேக் டு டிசிஆர் தமிழ் கார் ரிவ்யூ. நான் தான் உங்களோட குட்டியாரி. இது என்ன சாமானன்னா, இது ஒரு BMW 340i M Sport. இதே இன்ஜின் தான். இந்த இன்ஜின் வந்து B58 என்று சொல்கிறது. இதே இன்ஜின் தான் எங்கள்கிட்ட சூப்பராக இருக்கலாம். அதுக்குள்ள கூட இந்த இன்ஜின் தான் இருக்குது. உள் பக்கத்தில் வந்து இருந்தாலே ஒரு ப்ரீமியம் ஃபீல் தான். இங்கே கதை வடிவர இது கூட நல்ல சாஃப்ட் டச் லெதர் தான். இதில் கூட இங்கே ஒரு அலுமினியம் ஃபினிஷ் இருக்கிறார். ஹேண்டில் திறந்து மூடுறதுக்கு டோர் எல்லாம் நல்லா லைட்டாக தான் இருக்குது. நல்லா பேரமெண்ட்டு சொல்லிடலாம். அது நார்மலான உங்களோட விண்டோ கண்ட்ரோல், உங்கள் விங் மிரர் கண்ட்ரோல் எல்லாம் இங்கே இருக்கு. பாருங்க, இந்த ஒரு பட்டன் அமுத்தினாலே எல்லாம் ஏறிடுறாங்க உங்களோட விங் மிரர்ஸ். நல்ல பாக்கெட் ஸ்பேஸும் இருக்குது டோர் அடியில். அப்படியே கொஞ்சம் இங்கால பக்கம் வந்தோம்னா அங்கே போக முதல் இந்த ஸ்பீக்கர் சிஸ்டம் கூட ஒரு அந்த மாதிரி ஸ்பீக்கர், காமன் ஹார்டன் ஸ்பீக்கர் சிஸ்டம். சரியா, சும்மா மேலச்சமாக கேட்டோம்னா ஹனி ரெண்டு கேட்கும். சரி, அப்படியே கொஞ்சம் நடுவுக்குள்ள வந்தோம்னால் ஸ்டேரிங் வீல், M Sport ஸ்டேரிங் வீல். அது உங்களுக்கு தொடவே ஃபீல் பண்ணுறேன். மற்றது உங்களுக்கு இங்கே கியர் மாற்றுறதெல்லாம் இதிலேயே மாற்றலாம். உங்களோட ஃப்ளாப்பி பண்ணல இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கலாம். உங்களோட அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் எல்லாம் இங்கால பக்கம் இருக்கணும். ரைட் ஹேண்ட் சைட் பக்கம் பார்த்தோம்னா உங்களோட மீடியா கண்ட்ரோல்ஸ் எல்லாம் இருக்கணும். நடு டிஸ்பிளே பார்த்தோம்னா இந்த கார் 2018 வந்த கார். அப்படி இருந்தாலும் முழுக்க டிஜிட்டலாக மாற்றாமல் அரைவாசியாக இருக்கிற அரைவாசி அனலாக்கும் அரைவாசி டிஜிட்டலாக தான் இருக்கிறார். உங்களோட டிஸ்பிளேயை பார்த்தோம்னால் இவருக்கு ஹெட்லாப் டிஸ்பிளேயும் இருக்குது. அதோட அடிஷனல் ஃபீச்சராங்கிற ஓனர் ஆட் பண்ணினார். அப்படியே நடுவுக்கு பக்கம் வந்தோம்னால் எங்கிற ஐ டிராஃப் கூட இங்கே முழுக்க டச் ஸ்க்ரீன் தானே, அந்த மாதிரி அது ஒரு நல்ல டச் தான். அப்படியே கீழே வந்தவங்க உங்களோட ஏர் வென்ஸில் இருந்து எல்லாமே நம்மளோட ஒரு ட்ரெடிஷ்னல் கார் மாதிரி தான் இருக்குது. ஆனால் எல்லாமே கூட மாடர்னாக மாற்றல. எல்லாத்துக்கும் இப்போ இன்னும் பட்டன்கள் இருக்குங்க. ரேடியோ மீடியா செக்ஷனுக்கு எல்லாம் நல்ல பட்டன்கள். கீழே வந்தோம்னா கிளைமேட் கண்ட்ரோல் எல்லாமே பட்டன்கள் தான். அங்கே ஹீட்டட் சீட்ஸ் பட்டனாக இருக்கட்டும், டியூல் கிளைமேட் கண்ட்ரோலும் இருக்குது. இங்கே ஹீட் மட்டும் இருக்கலாம், இங்கே தனி ஏர் கண்டிஷன் இருக்கலாம். மாற்றி போடலாம். எப்படி வேணும் உங்களுக்கு ஏற்ற மாதிரியே எல்லாத்தையுமே இதில் செட் பண்ணலாம். ஒரு என்ன இருக்குன்னு பார்ப்போம். இதில் ஒன்றும் இல்லை. இதில் ஒரு ஃபோன் வைக்கலாம். இதுலேயும் ஒரு அடிஷ்னல் ஃபீச்சராக நீங்கள் என்ன எடுக்கலாம்னா வயர்லெஸ் சார்ஜிங் பேட்டும் இதில் போடலாம். வேணுமெண்டா BMW அடிஷ்னலாக ஒரு ஆப்ஷன் எடுக்கலாம். இதில் நல்ல ப்ராப்பர் 2 கப்போட சிரிக்கணும். இதுக்குள்ள ஒரு 12 volt சொக்கட்டும் இருக்கிறார் இதுக்குள்ளுக்குள்ள. சரியா, கியர் பாக்ஸ் அடிக்க வந்தோம்னால் இது வந்து ஒரு 8 ஸ்பீட் ZF கியர் பாக்ஸ் என்று சொல்கிறது மணி சாமான். இவர் டியூல் கிளட்ச் இல்லை, சிங்கிள் கிளட்ச் தான். அவரோட டோக் கன்வெர்ட்டர் இருக்கிறார். ஒவ்வொரு கியரும் டக்குன்னு மாறுவார். அங்கே புதுசாக வந்துச்சு, சூப்பராக இருக்கலாம். அதுக்கும் இதே கியர் பாக்ஸை தான் யூஸ் பண்ணுவேன். கியர் பாக்ஸ்ன்னு சொல்கிறேன், இன்ஜின் கூட சேம் தான். அப்படியே பின்பக்கம் வந்தோம்னால் இவர் தான் உங்களோட மீடியா கண்ட்ரோலர் பட்டன்ஸ் இருக்கணும். உங்களோட சட்னாப்பில் இருந்து மீடியா கண்ட்ரோலில் இருந்து என்னென்னலாம் செய்ய போகிறீங்களோ எல்லாமே இங்கே கையடியில் இருக்குது. இல்லாட்டி டச் ஸ்க்ரீனையும் யூஸ் பண்ணலாம். கீழடியில் இங்கே பாருங்க, இன்னும் ஒரு மேனுவல் ஹேண்ட் பிரேக்கும் இருக்கிறார். இப்போ எல்லா கார்களுக்கும் மேனுவல் ஹேண்ட் பிரேக் இல்லை. இந்த கார் ஒரு M Sport, அதுவும் 340i என்னபடியாக தான் ஒரு மேனுவல் ஹேண்ட் பிரேக்கையும் கொடுத்துருக்கணும். கையடியில் பார்த்தோம்னா இங்கே கணக்கு 2-3 ஃபோனுகள் வைக்கலாம். ஒரு சார்ஜிங் போர்ட் வயரும் இருக்கிறார். அவ்வளோதான் இங்கே இருக்குது. சரியா, இங்கே மேலே உங்களுக்கு உங்களோட டோம் லைட்டு பட்டுகளும் ஒரு SOS பட்டும் இருக்கிறார். இங்கே 3 இருக்கிற சென்சர்ஸ் வந்து உங்களோட அலாம் சிஸ்டத்துக்கு உள்ள சென்சர்ஸ். இதில் ஒரு M Sportண்டே இதுலேயும் காட்டியிருக்கேன். உங்களோட கிக் பண்ணல இதுவும் நல்ல சாஃப்ட் டச்சாக தான் இருக்கிறார். இங்கே ஒரு அலுமினி ஃபீல் இருக்குது. டோ ஹேண்டில்னால நல்லா சொல்லித்தான் எனக்கு திறந்து மூடுறதுக்கு. இங்கே ஒரு நல்ல லெதர் ஃபினிஷ். இதுங்க ஒரு நார்மல் ட்ரெடிஷ்னல் பட்டன்கள். சரியா, விண்டோஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறது. மற்றது உங்களோட விங் மிரர் இது அமர்த்தினா விங் மிரர் தானாக ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுவேன். இந்த கையடி வந்து பைன் வுட் பாருங்க. இந்த பைன் வுட் அது நல்ல க்ளோஸ் ஃபினிஷில் கொடுத்துருக்கணும். சவுண்ட் சிஸ்டம்னு பார்த்தோம்னா ஹார்மன் கார்டன் சவுண்ட் சிஸ்டம். டோ பாக்கெட் அளவு கூட நல்ல ஸ்பேஸ் இருக்குதுங்க. இதான் உங்களோட லைட் சுவிட்சில் எல்லாமே ஆட்டோமேட்டிக்லேயும் இல்லாமல் அதுவும் எல்லாம் அனலாக் பட்டனால் தான் இருக்கணும். பின்பக்கம் மாதிரி என்னவென்றா நல்ல இடம் இருக்காங்க. முன்னுக்கு பின்னுக்கு ஒரு பெரிய ஆள் இருக்கிற மாதிரி சைஸில் தான் இந்த சீட்டை விட்டுருக்கிறோம். அப்படி இருந்தால் நான் கட்டப்படி இருந்தேன். அப்படி இருந்தால் நல்ல இடம் இருக்குது காரடியில். இவரை பார்த்து சாரனை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆள் தான். நடுவில் ஒரு மெல்லிய படியன். பிற பக்கத்தில் நான். ஒரு குடும்பம் பெருசாக போகிறதுக்கு நல்ல இடம் இருக்குது இந்த காரில். இதுங்க ஒரு பின்னுக்கு 2 கிளைமேட் பென்ஸும் இருக்கணும். இங்கே ஒரு 12 volt சாக்கெட்டும் இருக்கிறார். இதுக்குள்ள கூட ஒரு சின்ன பாக்கெட் இருக்கிறார் சாமான்களை வச்சு எடுக்கிறது. கதவடி பார்த்தாலே சாஃப்ட் டச் லெதராக தான் இருக்குது. ஸ்பீக்கர் கூட இங்கே ஒரு மிட் ஸ்பீக்கரும் ஒரு ட்வீட்டரும் இருக்கிறார். இதில் ஒரு அலுமினியம் ஃபினிஷ். ஹேண்டில் கூட திறந்து மூடுறதுக்கு ஈஸி. கதவு கூட நல்ல சாஃப்டாக தான் இருக்கிறார். இந்த ஹேண்டில் கூட இங்கே வேறுங்க ஒரு ப்ரீமியம் ஃபினிஷில் தான் இருக்குது. இங்கே ஒரு நல்ல டோ பாக்கெட் சைஸும் இருக்கிறார். நடுவில் ஒரு ஆம் ரெஸ்ட்டும் இருக்கிறார். இங்கே வந்துட்டோம்னா 2 கப் ஹோல்டர்ஸும் இருக்கணும். இருக்கிறதுக்கு நல்ல கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. மணி காரு குட்டி பட்டன் மாதிரி இருக்கிறார்.
இந்த சின்ன படத்தோட இவே தான் உங்களோட ஐசோஃபிக்ஸ் என்று சொல்கிறதுக்குள்ள பட்டன் சரியா. இதுக்கு பின்னுக்கு ரெண்டு கம்பியில் இருக்கணும். உங்களோட பேபி சீட்டெல்லாம் ஈஸியாக போட்டு கழட்டலாம். ரெண்டு பக்கம் ஐசோஃபிக்ஸ் இருக்குது. ஒரு ஃபேமிலிக்கு மணி கார் இது. மூத்தடியை பார்த்தோம்னாலும் இந்த கண்களை பாருங்க. கண்கள் அடியிலேங்க இது முழுக்க BMW LED ஹெட்லைட்ஸ்ன்னு சொல்கிறது. இந்த கண் முழுக்க LED தான். அது மட்டும் இல்லாமல் உள்பக்கம் இருக்கிற கூட முழுக்க LED. ஒன்றுமே சார் லைட்டு ஹாலஜன் லைட்டுன்னு இல்லை. கீழே பார்த்தா கூட நல்ல அக்ரெசிவாக தான் இருக்குங்கிற ஓனர் வந்து கீழே ஒரு ஸ்ப்ளிட்டரும் பூட்டி இருக்கிறார். பட் இங்கே நடு மூக்கால் பார்க்க ரெண்டு கம்பியல் வெட்டு மாதிரி போயிடும். அவன் வந்து ஒரு ஸ்டட் ப்ரைஸ் என்று சொல்கிறது கொஞ்சம் கூட ஸ்ட்ரென்த்தை தாரத்துக்கு. எங்கே பார்த்தாலும் இன்டர் கூலர்ஸ் தான். மூக்குக்கு பின்னால் இன்டர் கூலர், வாய்க்கு கீழே இன்டர் கூலர், மூக்குக்கு பின்னே ரெண்டு ஸ்டட் ப்ரைஸில் இருக்குது. இந்த சோப்பு கலராக தெரியுது. அது கூட ஸ்ட்ரென்த்தை முன்னுக்கு தாரத்துக்கு. பின்னுக்கும் ஒரு இன்டர் கூலர் இருக்கிறார். பின்னும் பெரிய இன்டர் கூலர். இந்த சோப்பு கலராக தெரியுது. அப்படியே கீழே போனீங்கன்னா கீழேயும் கூலிங் சிஸ்டத்துக்கு இருக்கணும். இதெல்லாம் சும்மா வடிவிக்குண்டு இல்லை. இதுக்குள்ளேயும் ஓட்டையில் இருக்குது காற்றுகள் போகிறதுக்கு. இங்கால சைட்லேயும் கூட ரெண்டு குட்டியை வெட்டு இருக்கிறார். இந்த வெட்டியால் தான் பிரேக்குகளுக்கு கூலிங் தரத்துக்கு ஒரு வெண்ட் இருக்குன்னு சொல்லலாம். ரெண்டு சைட்லேயும் ரெண்டு ஃபோக் லைட்டும் இருக்குது. அந்த ஃபோக் லைட் இந்த சைட்டில் கூட ஒரு ஓட்டை இருக்கிறார். இங்கே பாருங்க, இந்த ஓட்டை என்னத்துக்கு இருக்குண்டா இதாலேயே உங்களோட பிரேக்குகளையும் கூல் பண்ணுறதுக்கு. வீல் அடிக்க போனோம் என்றாலும் இது வந்து ஃபேக்ட்ரியில் வந்த வீல். சரி, இந்த காரோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷனே வந்து ஷேடோ எடிஷன் என்று சொல்கிறது. ஸோ இந்த வீலோட சைஸ் வந்து ஃபேக்ட்ரியிலேருந்து வந்ததே 19 இன்ச்சஸ். டயர் சைஸ் வந்து 225 தர 40. நல்ல திக்கான கொஞ்சம் திக்னஸை தான் இருக்கிறார். ஆனால் கொஞ்சம் வைடான டயர் தான். அதுவும் இங்கே ட்ரில்ட் ஹோல்ஸ். இது வந்து இந்த ஓட்டோட்டையே இருக்குல்ல, அது என்னத்துக்கு இருக்குன்னா டக் அண்டு பிரேக் டிஸ்கை கூல் ஆக்குறதுக்கு. இதில் கூட கலிப்பரை நீளமாக காட்டியிருக்கணும் M ஸ்போர்ட்னு காட்டுறதுக்கு. சரியா, இதில் ஒரு M ஸ்போர்ட் பட்டனில் எம்பளம் ஒன்று இருக்கிறார். கீழே கூட ஒரு ஸ்பிளிட்டர் போட்டுருக்குங்க சைட் பேக்கில். சைட் ஸ்கைட்னு சொல்கிறது. இதில் கூட பாருங்க M பர்ஃபார்மன்ஸ் ஸ்டிக்கர் கூட இருக்குது. விங் அடி கூட இங்கே பாருங்க இதுக்குள்ளாரே மோட்டையில் இருக்குது காற்று போகிற மாதிரி. அப்படியே கொஞ்சம் பின்பக்கம் வந்தோம்னா பின் டயர் சைஸ் இருக்க பார்ப்போமா. பின் டயர் சைஸ் வந்து 255 தர 35 19. முன்னானை விட இன்னும் வாய்டான டயர் தான். ஆனால் பின்னுக்கு பார்த்தோம்னா அந்த டொட்டட் டிஸ்க் இல்லை. முன்னுக்கு மட்டும்தான் டொட்டட் டிஸ்க் இருக்கிறார். ஏன்னா கூடுதலான ஸ்டாப்பிங் வந்து முன்னுக்கு தான் நடக்கிறது பின்னுக்கு தவிர. அதனால தான் முன்னுக்கே கொஞ்சம் பீஃபியான பிரேக்குகளை பூட்டி இருக்கணும். இன்ஜினை பார்த்தோம்னால் அம்மாலே இவர் வந்து நேர்களே ஒரு 6 சிலிண்டர். சரியா, ட்வின் டர்போ செட்டப். அந்த ட்வின் ஸ்க்ரோல் என்று சொல்கிறது ஒரு பெரிய டர்போ. அதில் 2 இன்லெட் இருப்பினும் ஒரு 2000 RPMலேருந்தே கட்டச்சி மட்டும் 7000 RPM மட்டும் சுற்றி கொண்டே இருப்பார் டர்போ. ஒரு மிருகம்தான். முதலே சொன்னால் தான் M3க்கு தம்பி இவர். உள்ளுக்குள்ளே பார்த்தோம்னா பாருங்க, இதுதான் உங்களோட டர்போ இன்லெட் சைட் இருக்குது. இதை பாருங்க, இங்கே இதில் 2 கூலிங் பொட்டில் இருக்கணும். ஒன்று வந்து ரேடியேட்டர் இருக்குது. மெட்டர் வந்து உங்களோட இன்டர் கூலரு ப்ளஸ் உங்களோட டர்பையும் கூல் பண்ணுறதுக்கு தனி ரெசுவாகவும் இதுக்குள்ள கொடுத்துருக்கணும். அவ்வளோத்துக்கு இந்த கார் டக்குன்னு ஹீட் ஆகும். அவ்வளோத்துக்கு ஒரு மிருகம். அதுவும் ஸ்டேஜ் 1 தானே. நார்மலாக ஸ்டாண்டர்டாக அதுக்கு ஹோஸ் பவர்னு பார்த்தோம்னா 320 ஹோஸ் பவர். எங்களோட ஓனர் வந்து ஸ்டேஜ் 1 இதுக்கு செஞ்சுருக்கிறார். ஸ்டேஜ் 1 என்னென்னா ஒரு ECUவை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி உங்களோட இன்ஜெக்ஷன் ஸ்பீட்லேருந்து உங்களோட ஏர் இன்டேக்கில் இருந்து எவ்வளோத்துக்கு அதை எவ்வளோ புஷ் பண்ணலாம்ட்டு. சரி, இது 3 ஸ்டேஜுக்கு போகலாம். இவர் மட்டும் ஸ்டேஜ் 1 தான் செஞ்சுருக்கிறார். ஸ்டேஜ் 1 ஹோஸ் பவர்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 400 ஹோஸ் பவர். சரியா, அது நியூட்ரிமீட்டர் டோக்குன்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 580 600 நியூட்ரிமீட்டர் ஆஃப் டோக். ஸ்டேஜ் 1 இல்லையா, இன்னும் இதுக்கு மிருகத்தனமாக இன்னும் புஷ் பண்ணல. ஸோ இன்ஜின் கோட் வந்து நாங்கள் M காரில் பார்த்தோம்னா Sல தொடங்கி வேணும். இவர் வந்து M தம்பி. இவர் வந்து B58 சொல்கிறது. இதே இன்ஜின் உங்களுக்கு 140iல வரும், 240iல வரும். இப்போ நாங்கள் பார்க்குறது 340i. அப்படி 440iல இந்த இன்ஜின் இருக்கும். சரியா, இது ஒரு கூலன் ரெசர்வர். சரி, இது ஒரு ரேடியேட்டருக்கும் ஒரு இன்ஜினுக்கும். இவர் வந்து உங்களோட டர்போக்கும் ஒரு இன்லெட்டுகளுக்கும் கூல் பண்ணுறதுக்கு ஒரு தனி ரெசர்வர். சொன்னால் நான் பெரிய டர்போன்னு சொன்னேன். ஒரு பெரிய டர்போவில் ட்வின் ஸ்க்ரோலர்ஸ் இருக்கணும். டர்போ காட்டுறேன்டா இதுக்குள்ளே போனோம்ண்டால் இங்கே பாருங்க பெரிய சட்டி மாதிரி இருக்கிற இதுக்குள்ள அவ்வளோதான் அந்த பெரிய டர்போ. மிருகத்தின் சத்தத்துக்கு பார்ப்போமா. இன்ஜின் தான் எங்களோட புதுசாக வந்த சூப்பராக உள்ளுக்குள்ளேயும் இருக்கிறார் B58. அதுவும் இங்கே பாருங்க, இவருக்கு ட்வின் எக்ஸாஸ் இருக்கணும். இப்போ 2 ஃப்ளாப்பும் திறந்து தான் பப்பும் பேங்கும் வந்தவர். சரியா, என்ன ஒரு மிருகம். அடுத்ததாக ஓடி பார்ப்போம் வாங்க. இப்போ நான் ஓடுறதே ஒரு கம்ஃபர்ட் மோட்டில் தான். இந்த கார் வந்து ஸ்டேஜ் 1 மேப் பண்ணியிருக்கிறோம். அப்படி மேப் பண்ணியே கிட்டத்தட்ட இந்த மிருகத்துக்கு 400 ஹோர்ஸ் பவர் இங்கே காட்டுறேன்னு பாருங்கயா. இப்போ நான் ஸ்போர்ட்ஸ் ப்ளஸில் விட்டுட்டு இவர் வந்து ரியர் வீல் டிரைவ் வேறு. இந்த மிருகம் என்ன செய்கிறாருன்னு பாருங்க. 1 2 3 அட்ரோஹரா.
அரோஹரா அம்மாலே 60 நேர்களே 70 என்ன ஒரு மிஷின் இதா வா த்ரோட்டல் ரெஸ்பான்ஸ் அந்த மாதிரி இவருக்கு வந்து ஒரு பெரிய டர்போ இருக்கிற 2 இன்லெட்டோட 2000 RPMலேருந்து உங்களுக்கு பவரை தான் தந்து கொண்டே இருப்பார் இந்த மிருகம் சரியா ஹேண்ட்லிங் என்று பார்த்தோம்னா கூட இப்போ நாங்கள் F80 M3 எடுத்துனாங்க அவர்கிட்ட தம்பி தான் இவர் ரெண்டு வரைக்கில் ஹேண்ட்லிங் நல்லா ஸ்மூத்தாக இருக்கிறார் ஆனால் ஒரு M3யை விட நல்லா ஈஸியாக இருக்குது இந்த கார் ஓடுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்குது ஹேண்ட்லிங் இருக்கட்டும் சஸ்பென்ஷனாக இருக்கட்டும் எல்லாமே ஒரு நல்ல சாஃப்ட் டச் மாதிரியே இருக்கிறார் ஆனால் ரெஸ்பான்ஸ் ரேட் இருக்குல்ல அப்புறம் திருப்பி காட்டுறேன் நீங்கள் பாருங்க ஆமாலே உடனே போவத்தான் நிற்கிறார் என்ன கியர் சேஞ்சஸ் எல்லாம் இதுக்கு 8 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அது Z ஆஃப் கியர் பாக்ஸ்ன்னு சொல்கிறது சும்மா சிம்பிளாக மாறுறார் ஒரு டியூவல் கிளட்ச் டிரான்ஸ்மிஷன் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் கியர் சேஞ்சஸும் இருக்குது மாறுறதுக்கு இப்போ நான் ஒரு யூட்டர்ன் அடிக்க போகிறேன்னு எவ்வளோ கஷ்டம்னு பார்ப்போம் டேர்னிங் சர்க்கிள் இந்த காருக்கு ஒரு பயமுமே இல்லைண்ணே இங்கே பாருங்க ஒரு பயமுமே இல்லை வியூவிங் ஆங்கிள் எல்லாம் சின்ன ஆங்கிளாக இருந்தாலும் கண்ணாடி எல்லாம் நல்லா வடிவாக தெரியுது பின் கண்ணாடி அந்த மாதிரி கம்ப்ளைண்டே பண்ணிடாது டெய்லி யூஸுக்கு ஒரு மணி கார் ஆனால் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பொலிஸுக்கும் சிஐடிக்கும் உள்ள ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு தானே பொலிஸ் வந்து M3 இவர் வந்து சிஐடி உடுப்பு போடாத பொலிஸ் சரியா அப்படி தான் இவர் அரோஹரா ஆமாலே என்ன ஒரு மிருகம் ஆமாலே இதை ஓடிக்கொண்டே இருக்கலாம் ஆனால் பெட்ரோல் தான் கணக்காக கொடுப்பார் என்று சொல்லலாம் இந்த காரை நாங்கள் டெய்லிக்கு சும்மா ஈஸியாக ஓடிந்துடுறோம் நம்மளை இப்போ நாங்கள் கம்ஃபர்ட் மோடில் விட்டோம்னா தண்ணி மாதிரி மிதக்கிறார் இது வரைக்கும் லைக்ஸிலும் கமெண்ட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்கும் மிக்க நன்றி எப்படி உங்களை இன்னொரு ரிவ்யூவில் காணத்தான் போகிறேன் அடுத்த ரிவ்யூங்களை சந்திக்கிறேன் போகும்போது ஒரு திருப்பி ஒரு 060 பார்த்துட்டு போவோமா 1 2 3 அரோஹரா ஐ லவ் யூ ஆமாலே ஓ மை காட் ஆமாலே மிருகமாடா இது 80 miles per hour சரி அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாங்கய்யா ஐ லவ் யூ